சிம்ம லக்னத்துக்கு குருவும் சனியும் இந்த அமைப்புகள்ல பரிவர்த்தனை ஆயிருக்கிறவங்க கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பா குரு தசை 16 வருஷம், சனி தசை 19 வருஷம் அப்படியே முழுக்க முழுக்க 6, 8ஆம் தன்மைகளே நடைமுறையில இருக்கும். வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் அண்மை ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் ப்ரோ. குரு நீச்சம், சனியின் மீனம் பரிவர்த்தனை, குரு நீச்சம் பங்கமாவாரா? வாட் ஹேப்பன் இஃப் சனி ஓ குரு 6, 8ஆம் அதிபதி இன் தசை? ப்ளீஸ் ஆன்சர் ப்ரோ. ஓகே, குருவும் சனியும் குரு வந்து மகரத்துல நீச்சமா இருக்கிறாரு, சனியோட பரிவர்த்தனை இருக்காரு. இந்த கோச்சார நிலை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா 97ல இந்த கோச்சார நிலைகள் இருந்தது. அப்ப அந்த 97ஆம் அந்த வருஷத்துல பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே குரு நீச்சமாகி பரிவர்த்தனையா இருப்பாரு. இந்த இடத்துல குரு நீச்சம் அடைவாரா? பரிவர்த்தனை நீச்ச பங்கம் கிடையாதுங்க. பரிவர்த்தனை காரகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். பரிவர்த்தனைனா என்ன? ரெண்டு பேரும், ரெண்டு கிரகம், ஒருத்தர் என்னுடைய, இப்ப நானு நீங்க கிரகம்னாக்கா நீங்க என்னுடைய வீட்டுல, நான் உங்களுடைய வீட்டுல இருந்தா நம்ம ரெண்டு பேரும் அந்த வீடை மாற்றிக்கிறதுக்கு பேரு பரிவர்த்தனை அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லப்படுது. இந்த பரிவர்த்தனை அமைப்புகள் அந்த கிரகத்தினுடைய, குரு சனின்னு இல்லை, எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரகத்தை உங்களுக்கு கொடுக்கவே முயற்சி செய்யும். காரகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல அவங்களே 6, 8ஆம் அதிபதியா வராங்க. எந்த லக்னத்துக்கு குரு 6ஆம் அதிபதியா வருவாரு? கண்டிப்பாக துலாத்துக்கும் கடகத்துக்கும் அவர் வந்து 6ஆம் 8ஆம் அதிபதியா வருவாரு. அதே மாதிரி சனி வந்து 6, 8ஆம் அதிபதியா எந்த லக்னத்துக்கு வராரு? சிம்மத்துக்கு இவர் வந்து 6ஆம் அதிபதியா வருவாரு. யாரு? சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் கன்னி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் வருவாரு. கூடுதலாக 6, 8ஆம் அமைப்போட நேரடியா ரெண்டு பேரும் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் தான் வருவாங்க. இந்த அமைப்புகள்ல இருக்காங்கன்னா, ஒருவேளை கடக லக்னத்துக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. ஆனா மீனத்தோட பரிவர்த்தனை ஆனாக்கா அது 9ஆம் இடத்து பரிவர்த்தனைன்னு வந்துரும். அப்ப இந்த இடத்துல சனி தசை தந்தையை டிஸ்டர்ப் பண்ணும். குரு தசை நல்லாவே இருக்கும். 7ஆம் இடத்துல குரு நல்லா இருக்கிறார்ல. சனி நீச்சனுடைய வீட்டுல இருக்கிறார், வீடு கொடுத்தவர் நீச்சமா இருக்கிறார்ன்ற நிலைமை சிம்மத்தையும் சூரியனையும் பொறுத்து சனி தசை தந்தையை டிஸ்டர்ப் பண்ற விஷயத்த செய்யும். ஆனாலும் 9ஆம் இடத்துல சனி இருந்தாலே தந்தையோடு ஒரு மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஜாதகருக்கு. இது ஒரு விஷயம். அதே இடத்துல குரு வந்து 6ஆம் அதிபதியா வர்றது கடக லக்னம். ஆனா அவருக்கு 7 சொல்றோம். சிம்ம லக்னமா இருந்தாக்கா குரு 8ஆம் அதிபதியா வருவாரு. 8ஆம் அதிபதியாக இருந்து, இதுதான் கொஞ்சம் டேஞ்சருங்க. சிம்ம லக்னத்துக்கு குருவும் சனியும் இந்த அமைப்புகள்ல பரிவர்த்தனை ஆயிருக்கிறவங்க கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பா குரு தசை 16 வருஷம், சனி தசை 19 வருஷம் அப்படியே முழுக்க முழுக்க 6, 8ஆம் தன்மைகளே நடைமுறையில இருக்கும். குரு 8ஆம் அதிபதி ஆகி 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா சில மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கவே செய்வார். இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி பிரச்சனைகளை வைப்பாரு. தேவையில்லாத விரயங்கள், 12ஆம் பாவகத்தை அதிகமாக தூண்டக்கூடிய தன்மை. இந்த மாதிரிலாம் சமீபத்துல ஒருத்தர் பேசினாரு சிங்கப்பூர்ல இருந்து. இல்லைங்க பண்ணாதீங்கன்னு சொன்னேனே அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு சண்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்து கால் பண்ணி சொன்னாங்க, எல்லாம் இதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, மில்லியன் கணக்கில் மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு. இதுதான் 8ஆம் இடத்தினுடைய 6, 8 தொடர்புகள் செய்யும் லக்னத்துக்கு, லக்னத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ 6ஆம் 8ஆம் அதிபதிக்கு கொடுக்கப்பட்ட வேலை 6ஆம் 8ஆம் வேலையை செய்யறது. அவங்க எந்த வீட்டை அதிகமாக தொடர்பு கொள்றாங்களோ அந்த வீட்டினுடைய தன்மையை அதிகப்படுத்துவாங்க. பாப கிரகங்களாக இருக்கிற பட்சத்துல அந்த பாவகத்தை கெடுக்கவே செய்வாங்க, ஆயுளை தவிர்த்து. ஆயுள் பாவகத்துல சனி இருக்கிறாருன்னா கெடுக்க மாட்டாரு. சனி பார்த்தாருனாலும் அந்த பாவகம் பாபத்துவமாக, சனி செவ்வாய் ராகு அமைப்புகள்ல பாபத்துவமா வந்தா ஆயுள் கெடும். பரிவர்த்தனை காரகம் கிடைக்கும். குருவோட புத்திர காரகம், பணம் காரகம் உங்களுக்கு கிடைக்கும். தன காரகம்ல அவரு காசும் குழந்தையும் கிடைக்கும். சனியோட ஆயுள் கிடைக்கும். சனியோட வேலைக்காரக வேலை அமைப்பு கிடைக்கும். சனியின் சுபத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.